ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புளிச்சக்கீரை செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்றது உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன், பாருங்கள். புளிச்சக்கீரையில் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போது இதை நான் விசில் போட்டு தண்ணியை கொஞ்சமாக வைக்கணும். நிறைய தண்ணி வைக்கக்கூடாது, ஏன்னா கீரையிலே தண்ணி இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி வச்சா போதும். வச்சு இதை நல்லா விசில் விட்டுட்டு கொஞ்சம் வேக விடணும். கீரை வெந்த பிறகு நான் எடுத்து செஞ்சு காட்டுறேன். வெங்காயம், பூண்டு, காய்கறி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, உளுத்தம்பருப்பு, நல்லா வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. கீரை நல்லா தண்ணி இருக்கிற இப்போ மத்து போட்டு இதை கடையிற நல்லா கடைஞ்சிட்டு இதை நல்லா மசியும். இப்போ இதை மசிச்சு வச்சு புளிச்சக்கீரை நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், புளிச்சக்கீரை இப்படி தான் செய்யணும், தண்ணி ஊற்றாமல் செய்யணும். புளிச்சக்கீரை ரெடி. இந்த மாதிரி செய்யுங்க, ஊறுக்காய் மாதிரி நல்லாயிருக்கும். துக்காக செய்யுங்க, தண்ணி இல்லாமல் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், சாப்பாடு இதில் போட்டு சாப்பாடும் போட்டு சாப்பிட்லாம். இந்த புளிச்சக்கீரை அயன் சத்து நிறைய. நல்லா எல்லா குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.